ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லன்ச் ரெடி பண்ணலாம். அதுக்கு வெண்டைக்காய் சாம்பார், ரசம், கோவக்காய் ஃப்ரை, கொஞ்சம் கீரை பொரியல் பண்ணுறோம். அதுக்கு இன்றைக்கி நான் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பக்கம் சாம்பாருக்கு புளி எடுத்து வச்சுட்டேன், ரசத்துக்கு புளி எடுத்து வச்சுட்டேன். அதுலேயே நான் எல்லாமே எனக்கு அட் அ டைம்லேயே நான் பண்ணிவிடுவேன். சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டு கலக்கி வச்சுருக்கேன். ரசத்துக்கும் ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டு உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சாம்பார் செய்யலாம். அதுக்கு ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு ஜீரகம் போட்டிருக்கேன். நம்ம இப்போ வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயமும் வெண்டைக்காயும் போட்டு நல்லா அந்த வளவளப்பு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பில் போட்டிங்கன்னா நமக்கு சாம்பார் அந்த வளவளன்னு இருக்காது. அதுக்காக தான் நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. எனக்கு சாம்பார் ரசம் வைக்கிறதுனா ரொம்ப ஈஸி. எல்லாமே ஒரே டைம்லேயே பண்ணிவிடுவேன். இந்த பக்கம் புளி கரைச்சி வச்சுட்டு ரசத்துக்கும் அட் அ டைமில் பண்ணிவிடுவேன் நான். அதனால் இப்போ வெண்டைக்காய் நல்லா வதக்கிக்கலாம். சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். அதையும் நாம் குக்கரில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயும் ஓரளவுக்கு வதங்கி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட வதங்கட்டும். வெண்டைக்காயும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் இதை பருப்பில் எடுத்து கொட்டிக்கலாம். குக்கரில் வெண்டைக்காயும் வெங்காயமும் எடுத்து போட்டாச்சு. நாம் புளி தண்ணி, சாம்பார் பொடி, உப்பு, மல்லித்தழை போட்டு எல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த பருப்பில் ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். குக்கர் போட்டு அதுவும் மூடி வச்சாச்சு. 2 விசில் வரட்டும். வெண்டைக்காய் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. அதே குக்கர்லேயே நம்ம இப்போ ரசம் எல்லாம் கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுடுவோம். ரசமும் நல்லா இதில் ஊற்றி வச்சுட்டேன். இது நல்லா நுரக்கட்டி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. போய் அவங்களுக்கு தோசை ஊட்டிட்டு அவங்கள ரெடி பண்ணலாம். ரசமும் நல்லா கொதிச்சு நுரக்கட்டி வந்துருச்சு. நாம் ஆஃப் பண்ணிடலாம். ரசமும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். கோவக்காய் ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு அதே வாணல் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கோவக்காவை இந்த மாதிரி நான் ரவுண்டாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு நம்ம சும்மா சிம்பிளாக ஃப்ரை தான் பண்ண போகிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம கோவக்காய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரசம் ரெடி. கோவக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வரமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க பார்த்து. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி. லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. வெண்டைக்காய் சாம்பார் போட்டு சாதம், தயிர் சாதம், கோவக்காய் ஃப்ரை. லஞ்ச் பாக்ஸ் ரெடி. பொரியல் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் முளைக்கீரை வாங்கி வச்சுருந்தேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே வெங்காயமும் கொஞ்சோண்டு பூண்டும் இதுலேயே நான் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் அலசி வச்சுருக்கேன்.
வாங்க இப்போ வந்து நம்ம வந்து கீரை பொரியல் பண்ணலாம். அதுக்கு வந்து வாணால் வச்சுருக்கேன். வாணாலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். வரமிளகா 2 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், கீரை, பூண்டு எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா கீரைக்கு உப்பு வந்து உரைச்சிரும். பார்த்தா கீரை நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தான் தெரியும். அதனால் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே இதை வந்து நம்ம மூடி வச்சுருவோம். கீரையும் நல்லா வெந்துருச்சு. கீரை பொரியலும் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்துட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி நவுத்தி விட்டிங்கன்னா இந்த தண்ணி எல்லாம் இஞ்சிடும். இஞ்சிருச்சுன்னா நம்ம வந்துட்டு பொரியல் எடுத்து வச்சுக்கலாம். கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். கீரை பொரியல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.